வாழ்க்கைய பிடித்து வாழுங்கள். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய காலம் எத்தனை நாள் எத்தனை இதுன்னு சொல்ல முடியாது. நீங்க இருக்கிற காலத்துல சந்தோஷமா நீங்கள் இருங்க, உங்க கூட இருக்கவங்க சந்தோஷமா வச்சுக்கணும். போகக்கூடிய சமயத்துல இறப்பின் போது நீங்க என்ன செய்தீர்களோ அது மட்டும்தான் பேசப்படும். உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாம் என்ன அழிஞ்சிடும். அப்ப நீங்க ஒரு மனிதர், ஒரு மனிதராக வாழ்ந்ததா இருக்கட்டும். அதே போல மற்றவர்களை போய் நடித்து வாழ்ந்தவராக இல்லாமல் பிடித்து வாழ்ந்தவராக இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனா லைஃப்ல பொறுத்தவரை ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி நான் சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு 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 ஊக்கத்தோடு ஒரு வெற்றியோடு செல்லக்கூடியாரு. மற்றவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுறமே தவிர அது நல்ல முறையில இருக்கணும். வாழ்ந்து கீழே ஒரு கேவலமாகவோ இல்ல அடிமட்டத்துல இருந்து வீழ்ந்ததாக இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்துல பொறுத்தவரை எனக்கு ஒருத்தவங்களை பிடித்ததே காரணம் என்னன்னா, பெரிய இடத்துக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் நான் கம்பீரமா நான் வாழ்ந்து நான் யாருன்னு காட்டன்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஆச்சரியம். படிப்பில்லை, வயதில்லை, வாழ்க்கை இல்லை, தன்னுடைய லைஃப்ல எல்லாம் முடிய போறக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறனால வந்த ஒரு முடிவா, இல்ல அடுத்த லைஃப்ல இப்படிலாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுல ஒரு முடிவா என்னன்னு யோசிச்சேன். ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு நபருக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்னா அன்இமேஜினபிள். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை காணக்கூடிய சமயத்துலதான் எனக்குள்ளேயே தூங்கி கிடந்த தொய்ந்த பலவிதமான விஷயங்கள் மூளைக்கு அறிவுறுத்தப்பட்டு உங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருந்தேன். நிறைய விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல மாற்றங்கள் மேல் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொள். ஆனா அந்த விஷயத்துல பின்வாங்காத, முன்னோக்கி போ. லைஃப்ல நீ என்னைக்கு பின்வாங்குறியோ அப்பவே முடிச்சு.